நீங்கள் வந்து அதிமுக ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சி. ஏறத்தாழ 1972களிலே தொடங்கப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கு வந்து 54 ஆண்டுகளை பூர்த்தி செய்துவிட்ட ஒரு பெரிய கட்சி. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளோ பெரிய அந்த கட்சியை கூட்டணி இல்லாமல் தடுமாறுது. பாஜக என்கிற ஒரு பொருத்தமில்லாத ஒரு கூட்டணியை தங்கள் கைகளில் வைத்திருக்கிறோம். பாஜக ஒரு மலைப்பாம்பு மாதிரி, அது வந்து அதிமுகவை விழுங்கி விடும். அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, பயந்தவன் பூரா என் முதுகில் வந்து படுத்துக்கன்னு சொல்கிறது மாதிரி, பிடிக்கி பயந்தவன்லாம் என் முதுகில் வந்து ஒழிச்சுக்கன்னு சொல்கிற மாதிரி தாவேக்காவே அவர்கள் அழைக்கிறார்கள். ஒரு இளைஞர் சக்தி இருக்கவருக்கு பின்னாடி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருக்கிறது என்று நம்பி கூப்பிடுறாங்க. பாஜக மலைப்பாம்பா? தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக அவ்வளோ வலுவாக இருக்கா? தமிழ்நாட்டு அரசியல்னு நம்ம சொல்லலை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார அமைப்பு சிபிஐ விசாரணை, வருமான வரித்துறை விசாரணை, தேசிய புலனாய்வு என்று பல்வேறு விசாரணை அமைப்புகளை அவர்கள் கையில் வைத்திருக்கிற காரணத்தினால யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் விசாரணை வளையத்துக்குள்ளே சிக்க வைக்க முடியும், சிறைக்கு அனுப்ப முடியும். நாளைக்கே அவங்க நினச்சாங்கன்னு வச்சுங்க, விஜய் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு, அதை கணக்கில் காட்ட மறுத்தாருன்னு சொல்லி விஜய் அமலாக்கத்துறை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலையே அவர்களால் சிறைப்படுத்த முடியும் என்றால், தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான அரசியல் ஆளுமையாக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை சிறைப்படுத்த முடியும் என்றால், விஜயை சிறையில் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்?